இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டு வரான்னு சொன்னேன், கேட்டியா? வாங்க வாங்க ஃபங்க்ஷன் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன் இப்ப திட்டுறீங்க? ஏங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப பேண்ட் சட்டையை போட்டு ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர தடிமாடு மாதிரி இங்க பாரு, இதெல்லாம் பிடிக்குமாங்க? எனக்கு இப்ப இதுதான் பிடிச்சிருக்கு. இரு பாத்தியா அவர் புருஷன் எப்படி பேண்ட் சட்டையோட இருக்காங்க, அதே மாதிரி அவர் பொண்டாட்டிக்கு பாத்தியா சட்டை என்ன கலரோ அதே மாதிரி பேண்ட். ஏமா நீ வேறம்மா, எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்காது. உன்ன மாதிரி அடக்கொடக்கமா இந்த புடவை கட்டி வானா இந்த அடக்கா பிடாரி பேண்ட் சட்டையை போட்டு வர்றா. கூட அப்படியே ஆன்னு பாப்பேன். ஏங்க அப்படி பேசுறீங்க? பொம்பளைன்னா புடவை கட்டினாதான் அழகா, பேண்ட் சட்டை போட்டாலும் அழகுதாங்க. ஆமா ஆமா, அங்க ஊர்ல உள்ள கண்ணு பூரா உன் மேலதான் போடுவேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் போட்டிருக்கேன், நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாமை. உன் கூட வரவே எனக்கு பிடிக்கலடி. ஏங்க அப்படி சொல்றீங்க? பிடிக்கல. ஆமா பின்ன இந்த மாதிரி புடவை கட்டி அடக்கொடக்கமா வர்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டுட்டு அப்படியே ஊருக்கெல்லாம் காமிச்சிட்டு வர்றது. இந்த மாதிரி போட்டுக்கணும்னு ஆசையா? தமிழ்நாட்டு பெண்கள்லாம் புடவையில இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏயா அப்படி சொல்லுங்க. இருந்தாலும் அங்கங்க ஏதாவது தெரியுதா பாத்தியா? எல்லாத்தையும் இழுத்து முடிக்கிறீங்க. நான் புடவை கட்டிருக்கேன், இங்க தூக்குனா தெரியுது, இங்க தூக்குனா தெரியுது, இப்படி கட்டிட்டு வரேன் நான் புடவையா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கும். உனக்கு இந்த புடவை தான் நல்லா இருக்கும், மாடல் Dress நல்லா இருக்காது. நீ மட்டும் மாடனா வரணும், நான் மட்டும் புடவை கட்டிட்டே இருக்கணுமா? பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். பெண்கள்னா எப்படி இருக்கணும்? ஆமா, இப்படியே சொல்லி சொல்லி எல்லாரையும் அப்படியே வீட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கோங்க. ஆமா, ஒன்ன மாதிரி இல்லன்னா அப்படியே காட்டிட்டு ரோட்ல உள்ளவனா ஆன்னு பாத்து போயிட்டு அட என்னங்க எனக்கு புடவை கட்டி பேர் பாக்குறாங்கன்னா அழகா இருக்கேன்னு அடி போடி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாத்தியா எப்படி வச்சிருக்கேன்னு? தலசிவ மாட்டேங்கறா, துணி போட மாட்டேங்கறா, கம்மல் போட மாட்டேங்கறாங்க பாரு. இப்படி உனக்கு மாடல் Dress தானே வேணும். ஏங்க அந்த மாதிரி வரணுங்க, பரட்ட தலை மாதிரி. எனக்கு அதான் பிடிக்கும். இந்த மாதிரி சிவி சிங்காரிச்சு வந்தா ஊர்ல உள்ளவங்க போய் பாப்பேன். இந்த மாதிரி பரட்ட தலை மாதிரி வந்தா ஏவன் பாப்பேன். எவனும் பார்க்க மாட்டான். உங்களுக்கு அதானே வேணும். ஆமா. ஆனா நீ ஒரு டிசைன் டிசைனா சட்டை போடலாம், டிசைன் டிசைனா பேண்ட் போடலாம். தோ இந்த ஆளு வயசுக்கெல்லாம் பாரு டவுசர் சட்டை பண்ணிட்டே போறாங்க. இவங்க மட்டும் பளிச்சுன்னு இருக்கணும். ஏங்க பியூட்டி பார்லர்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இந்த மாதிரி Dress பண்ணா அப்படியே என்ன போட மாட்டேங்கிற? நான் பொண்டாட்டி போடுறது பிடிக்காது. எனக்கு அப்படிதான். எனக்கு அப்படிதான். மத்தவங்க போடும்போது அவங்க எல்லாம் போடுறத மட்டும் பார்த்தா அட நீ வேற ஊர்ல உள்ள பொண்டாட்டி எல்லாம் யா பொண்டாட்டி நல்லா இருக்காங்கன்னு. ஏங்க அது அடுத்த பொண்டாட்டிங்க. அடுத்த பொண்டாட்டி தான் பொண்டாட்டி. அதுதாங்க சொல்றேன். உன் பொண்டாட்டி பார்க்கவே உனக்கு துப்பு இல்ல. இங்க பாரு, மரியாதை பேசுங்க. என்ன பாத்தியா? பாத்தியா நக்கா இந்த நானே உன்னை இடிக்கணும். ஒரு ஆம்பளை இருக்க ஆளு என்ன அசிங்கப்படுத்தியா? நீ என்ன அசிங்கப்படுத்தல? என்ன அசிங்கப்படுத்தல? நீ புடவையில வந்தாலும் அம்சமா இருக்க நல்லா. நீ அசிங்கப்படுத்தல? ஏங்க அதாங்க நம்ம எல்லாம் கரெக்டா இருந்தாங்க, இங்க எல்லாம் கரெக்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி வந்து புடவை கட்ட சொல்லு. அத தாங்க நானும் சொல்றேன். நான் பொண்டாட்டி கட்டி போயிடுவாளாட்ட இருக்கேன். நீ வாய மூடியா? நீ எல்லாம் அதெல்லாம் சொல்ல கூடாது. அது ஏன் ஃபங்க்ஷன் போ வந்தமா இல்ல மாடல் Dress புடவை சட்டை போட வந்தமா? நீ தான் ஆரம்பிச்ச. நான் என்ன ஆரம்பிச்சேன்? டேய் ஓடி. உன் கூட வரதுக்கு இவரு கூட வந்து போலாடி. உன் கூட வரதுக்கு தனியாவே போய்க்கலாம். உன் மூஞ்சில முடிச்சாலும் வரேன் போறேன் ஒண்ணு தான் பாப்பேன். வாயா போலாம் ஃபங்க்ஷனுக்கு. அவங்க சண்டை போட போட்டு போறாங்க. நம்ம போய் பிரியாணி திங்க போ. பிரியாணி தீந்துற போது வா. என்ன Dress போட்டுருக்காங்க நான் பார்க்க போறாங்க. என்ன அழகு போட்டியை தேர்ந்தெடுக்கறாங்க. இது அதுக்கு ரொம்ப பொறாம இல்ல. நீ போய் பாரு. நீ ரோட்ல போ. ரோட்ல போகும்போது பூரா மொத்த ஆமா போவத ஆட்டிட்டே மினிக்கிட்டே போ. ஊர்ல என்ன ஊர்ல உள்ள இங்க பாருங்க. ஊர்ல உள்ள பூரா பாக்குறதுக்கு தான் அந்த சட்டையை போட்டுருக்கா. புருஷன் மட்டும் பார்க்கணும்னா புடவை கட்டிட்டு வருவாளுங்க. பொண்டாட்டி எவனும் பார்க்க கூடாதுன்னா புடவை கட்டினா போதும். ஆமா, புடவை கட்டினா மட்டும் இடுப்பு தெரியாது, இங்க தெரியாது, இடுப்பு தெரியுதா? இல்லங்க தெரியலங்க, நான் எல்லாம் ஒரு கன்றாவிய கேவலமா பேசுறீங்க. இழுத்து முடிங்க, எதுவும் தெரியாதுங்க. யார் அவன்? அடுப்புல இடுப்பு ஓட்டுறான் பாத்தியா? நான் சொன்னேனா அதுக்குள்ள இவனை பாத்துட்டான். அதுக்குள்ள இவனை பாத்துட்டான். யாரோ எங்க குரல் கேக்குதா? இடுப்பு தெரியாது. இன்னைக்கு தான் அட ஃபங்க்ஷனே முடிஞ்சு பிரியாணி திங்கற போது வந்து தொலைங்க. தொலையிறது. சின்ன சண்டைய போட்டுக்கிட்டு வைத்தியக்கார சேடா கொண்டு வர